ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் வுஹான் யூனிவர்சிட்டி. இந்த நேமை கேட்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சைனீஸ் ஜேர்னலாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஆமாம், அது உண்மை தான். பட் இது ஒரு சைனீஸ் ஜேர்னல் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு இங்கிலீஷ் நேமில் வந்து ஒரு க்ளோன் வெப்சைட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த க்ளோன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 7 டேஸ்லையும் பப்ளிகேஷன் வந்து வெறும் 3 டேஸ்லையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேனல் வந்து உண்மையிலே வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கா, எந்த குவார்டையில் வந்து வருது, அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் ஆர் ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுலேருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்லேருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சைனீஸ் ஜேர்னலு நம்ம இங்கிலீஷ் ஆர்டிக்கலை எப்படி சப்மிட் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாமே இப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜெனுவின் வெப்சைட் சார்ஜ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட் தான் வந்து பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா, ஏன் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியா வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டு இருக்கு. கூகுள் சர்ச்சில் இந்த ஜேர்னலை நீங்கள் டைப் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட்டாக இந்த க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்டில் வந்து வருது. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் வுஹான் யூனிவர்சிட்டியோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் வுஹான் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். நமக்கு எக்ஸாக்டான ஒரு சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. வுஹான் யூனிவர்சிட்டி journal.com அப்படின்னு இருக்குது. சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸஸில் வந்து இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணால், மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த வெப்சைட் தான் வந்து பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வுஹான் யூனிவர்சிட்டி journal.com இதை வந்து நம்ம வெப்சைட் நம்பர் 1 அப்படின்னு வந்து இனிமேல் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கீழே வந்து எல்சிவேரோடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரிஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரியும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது லேட்டஸ்ட் இஷ்யூ வந்து இஷ்யூ நம்பர் 2 ஆஃப் 2025. ஸோ இதில் ஆர்டிகல்ஸில் வந்து எந்த வித டைட்டிலும் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதில் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டெக்ஸ்ட் பிடிஎஃப் வந்து பார்க்க முடியுது. இது ஒரு சைனீஸ் ஜேர்னல், அட்லீஸ்ட் ஒரு சைனீஸ் டொமைன் கூட இல்லை, .comல தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸும் வந்து சைனீஸ் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியல. அபவுட் அஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் பெருசாக நம்மளால் வந்து பார்க்க முடியல. அவங்க கிட்ட ஒரு 5000 ரிவ்யூவர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிசி ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஜேர்னல் வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து $395, அப்ராக்சிமேட்டாக ஒரு $400 எடுத்துக்கோமே. $400 33,000 இன் இந்தியன் ருபீஸ். எக்ஸ்ட்ராவாக ஒரு $150 சார்ஜ் பண்ணுறாங்க, ஆர் அப்ராக்சிமேட்லி 12,000 இன் இந்தியன் ருபீஸ். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் பப்ளிகேஷன் 2 to 3 டேஸில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணுமா, அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது 33,000 ப்ளஸ் ஒரு 13,000 46,000 பக்கத்தில் இவங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷனில் வந்து நமக்கு எடிட்டர் இன் சீஃப் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு சைனீஸ் ஜேர்னல் அப்படின்னா சைனீஸ் நேம்ஸ் தான் பார்க்க முடியும். பட் இங்கே சைனீஸ் நேம்ஸே பார்க்க முடியல. அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ் ஆர் மேபி அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியல. எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த ஃபேக்கல்ட்டி, எந்த யூனிவர்சிட்டி இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஆர்கிட் ஐடி இல்லை, பயோகிராஃபி இல்லை, ஒரு அகடமிக் இமெயில் ஐடி கூட இல்லை. ஆத்தர் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து அகெயின் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக வந்து பார்க்க முடியல. ஸோ கண்டினியூஸாக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க ஒரு டெம்ப்ளேட் கூட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பிறகு லாகின் பண்ணி சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷனில் வந்து அஃபிலியேஷன் அட்ரஸ், பின்கோடு, லைவ் கூகுள் மேப் லொக்கேஷன் ஆர் மேபி டோல் ஃப்ரீ நம்பர் பார்க்க முடியல. ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி தான். அகடமிக் இமெயில் ஐடி எதுவுமே இல்லை. ஆனால் டொமைன் ஸ்பெசிஃபிக் இமெயில் ஐடி வந்து 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து லொக்கேஷன் சைனா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷனை வந்து miar.ub.edu இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது
ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியல. ஆக்சுவலாக கூகுள் சர்ச்சில் வந்து நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணும்போது ஜேர்னல்ஸ் ஹைஃபன் வுஹான் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணும். அதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இங்கிலீஷ் வெர்ஷன் en.whu.edu.cn. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு ஜேர்னல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. கீழே கோ த்ரூ பண்ணும்போது ஒரு கவர் பேஜோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கவர் பேஜை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் வுஹான் யூனிவர்சிட்டி. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான ஒரு சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. xbyx.whu.edu.cn. இது ஒரு சைனீஸ் டொமைன். ஸோ இதுதான் வந்து ஜெனுவின் வெப்சைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து வெப்சைட் நம்பர் 2. ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. நான் ஒரு தடவை லோட் பண்ணேன், 2 தடவை லோட் பண்ணேன். அதுக்கு பிறகு 3ஆவது தடவை லோட் பண்ணும்போது தான் இந்த வெப்சைட் வந்து லோட் ஆச்சு. பட் ஒன்ஸ் லோட் ஆகிட்டுனா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட் கிளிக்கிங் வந்து டிசேபிள்டு. ஸோ எதுனாலும் நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நம்ம லேட்டஸ்ட் இஷ்யூ அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். ரொம்ப டைம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 107 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சைனீஸ் அதர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. பெருசாக இன்டர்நேஷ்னலிசம் பார்க்க முடியல. பட் அகைன் இன்டர்நேஷ்னலிசம் வந்து மேண்டட்ரி, கம்பல்சரி கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு மந்த்லி ஜேர்னல் இதுதான் வந்து டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ISSN கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது அகைன் நம்ம வந்து ஒரு மந்த்லி ஜேர்னல் சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிற செக்ஷனில் பார்க்கலாம். எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு சீஃப் இன் எடிட்டர் அப்படின்னு கோத்ரூ பண்ணும்போது ஆக்சுவலாக இது ஒரு சைனீஸ் டொமைன், சைனீஸ் லாங்குவேஜில் தான் டிஸ்பிளே பண்ணாங்க. அதை அப்படியே நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ எடிட்டர் இன் சீஃப் பதிலாக சீஃப் இன் எடிட்டர்னு இருக்குது. ஹுவாங் காங் ஹின். ஸோ இவர் வந்து ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வுஹான் யூனிவர்சிட்டி அண்ட் டிரெக்டர் ஆஃப் வுஹான் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி மெடிக்கல் டொமைனில் வந்து இவங்க வந்து பர்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வைஸ் எடிட்டர் இன் சீஃப், டெப்டி எடிட்டர் இன் சீஃப், இப்படி எல்லா எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸும் வந்து ஃப்ரம் சைனா தான். இன்டர்நேஷனல் எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து பார்க்க முடியல. எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. பட் அவங்கள பற்றின பயோகிராஃபி வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியல. கைட் ஃபார் ஆத்தர் செக்ஷனில் வந்து மேனுஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நீங்கள் மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து இந்த பர்டிகுலர் லிங்க்ல தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மேனுஸ்கிரிப்ட் ப்ராசஸிங் ஃப்ளோவில் வந்து ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை வந்து கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அப்ராக்சிமேட்லி லைக் 2 months ஆஃப் டைம் வந்து டைம் எடுக்கிறாங்க. உண்மையிலே உங்களுடைய ஆர்டிக்கலில் வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது, பிளாகரிசம் இல்லை அப்படின்னா 2 months ஆஃப் டைம், இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி ஒரு 3 months ஆஃப் டைம் வந்து எடுப்பாங்க. ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது ரிவ்யூ ஃபீ வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் யாரும் ரிவ்யூ ஃபீ கலெக்ட் பண்ணுறதில்ல. பட் வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து ஒரு பேஜுக்கு வந்து RMB 400 அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 4700 இந்தியன் ருபீஸ் ஆர் $55 பக்கத்தில் வருது. இப்போ 5000 ருபீஸ்னே வச்சுக்கோங்களேன். இப்போ 6 பேஜுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 30,000 இந்தியன் ருபீஸ் ஆர் $330. ஆக்சுவலாக இதே சார்ஜ் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட், அதை வந்து நம்ம க்ளோன் வெப்சைட்னு எடுத்துக்கிறோம். அந்த வெப்சைட் வந்து இது பக்கத்தில் தான் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. நம்ம இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ sciimagojr.comல இந்த ஜேர்னலை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கண்ட்ரி வந்து சைனா, சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து மெடிசின் மிஸ்லினியஸ், பப்ளிஷர் வந்து எடிட்டோரியல் போர்ட் ஆஃப் மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் வுஹான் யூனிவர்சிட்டி. இங்கே உங்களுக்கு வந்து sciimega ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னலுக்கு வந்து Q4 குவார்டைல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதே ISSN கவரேஜ் இயர்ஸ் வந்து 2001 till 2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். வியூ ஹோம் பேஜ், ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இமெயில் ஐடி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இந்த ஜேர்னலில் வந்து நமக்கு வந்து ஸ்கோப் வந்து இன்ஃபர்மேஷன் நாட் லோக்கலைஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Q4 குவார்டையில் வந்து வராங்க. ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 year 3 year and 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷனில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டீடைல்ஸ் பார்க்க முடியல. ஸ்கோபஸில் இந்த ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷனை கிராஸ் செக் பண்ணலாம். ஏன்னா sciimega ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஸோ scopus.comல சோர்சஸில் ISSN வச்சு சர்ச் பண்ணலாம். ISSN வச்சு சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 20%. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு.
கவரேஜ் இயர்ஸ் வந்து 2001 till 2025 அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இல்லை, பட் வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் கோத்ரூ பண்ணும்போது 2025 வந்து 107 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மைதான், ஏன்னா 107 டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாக்டாக இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ 2025. இப்போ நம்ம வந்து 5th மந்தோடைய எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக அரௌண்ட் லைக் 250 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இந்த வருஷம் முடிவில் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்புகிறோம். 2024 வந்து 254 டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக 254 டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த செகண்ட் ஆர் மேபி ஜென்வின் வெப்சைட்டில். சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் கோத்ரூ பண்ணும்போது 28th percentile வராங்க. ஸோ 0 to 25 வரதுனால Q4 குவார்டைலில் வராங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த ஜேர்னல் வந்து எவ்வளோ மாதத்துக்கு இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்டால் கண்டினியூ ஆகும், பட் பர்சன்டைல் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக 28th percentileலேருந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு மந்த்லி ஜேர்னல், ஒரு மந்த்லேயே வந்து ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 5 monthsக்குள்ளேயே வந்து 107 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி இவங்க பப்ளிஷ் ஆர்டிகல்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சா, மேபி இவங்க வந்து குவார்டர்லி ஜேர்னலுக்கு ஒருவேளை அவங்க மாறினா கண்டிப்பாக இவங்க வந்து Q4 குவார்டைலிருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எனிஹவ் இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலாக இவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் வந்து mjl.clarivate.comல சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இண்டெக்ஸ் ஆகலை. இதே மாதிரி இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை வந்து ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ அகெயின் ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு க்ளோன்ட் ஆர் மேபி ஒரு ஃபேக் வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெப்சைட்டே க்ளோன் வெப்சைட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட் வந்து வந்துட்டு, இதுதான் ஆக்சுவலாக வந்து பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் போயிட்டு இருக்கு. அக்செப்டன்ஸ் வெறும் 7 daysலையும் பப்ளிகேஷன் வெறும் 3 daysலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சார்ஜ் பண்ணுறது $400 ப்ளஸ் $150, அப்ராக்சிமேட்லி லைக் 46,000 in Indian rupees. ஃபாஸ்ட் ட்ராக் பப்ளிகேஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதாக இருந்தால் ஜென்யூன் வெப்சைட் வந்து RMB 400 per page ஆர் அப்ராக்சிமேட்லி 4,700 in Indian rupees பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. ரஃப்லி அரௌண்ட் லைக் 35,000 till 40,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலில் 6 pages மட்டும் பப்ளிஷ் பண்ணுறதாக இருந்தால் ஜென்யூன் வெப்சைட் வந்து 2 months டைம் எடுக்கிறாங்க. உண்மையிலே உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து குவாலிட்டி as well as plagiarism ஃப்ரீயாக இருந்தால், இல்லை மேபி 3 months ஆஃப் டைம் எடுக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய வேல்யூபிளான ஆர்டிக்கலை இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தாலும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இன்னைக்கு மேக்ஸிமம் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சைனீஸ் ஜேர்னல் அப்படின்னால உங்களுடைய இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸை சப்மிட் பண்ணுறதுல நீங்கள் தயங்கிறாதீங்க. ஸோ இந்த ஜேர்னல் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் SCIE ISI ABDC ஜேர்னல் குவாலிட்டி உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தான் நல்லா